கடனை வாங்கினவன் தான் சிம் கார்டை மாத்திக்கிட்டு அலைதான். நான் கடனை கொடுத்து போட்டு சிம் கார்டு மாத்தி மாத்தி பேச வேண்டியிருக்கு. புது நம்பரா இருக்கும், யாரா இருக்கும்? ஹலோ ஹலோ, டேய் நான் வீரசிங்கம். என்னது நான் பேசுறது எனக்கே கேக்குது? போன் ப்ராப்ளமா சிக்னல் ப்ராப்ளமா? போன் தான் ப்ராப்ளம். பஸ் என்ன சின்ன ஹெல்ப்? என்ன ஹெல்ப்? நான் ஒரு நம்பருக்கு போன் பண்ணி தரேன். நீங்க குமார்னு பேசுங்க. அவன் பேசின உடனே என்கிட்ட கொடுத்துருங்க. கடன் கொடுக்கும் போது கடவுள் மாதிரி தர்றானுங்க, திருப்பி கேட்கும் போது எம மாதிரி விரட்டுறானுங்க. ஒரு நிமிஷம். ரிங் போகுது. பேசுங்க குமார்னு பேசுங்க. யாருக்கு நான் பேசுறது? நான் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுறேன். சார், ரஜினி சாரா? சார், உங்க ஃபேன் குமார் பேசுறேன் சார். யோ, என் தலைவரு உங்ககிட்ட கடை வாங்கியிருக்காரு, குத்துன. ஏலே லூசு பல, விட்டா அவன் ஒபாமா மாதிரி கூட பேசுவான்டா. போடா போடா. ஓ குமார், நீயா? உன் போனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் கூட அந்த பைத்தியக்காரன் வீரசிங்கம் நினைச்சேன். பணம் ரெடி ஆயிருச்சா? அதையத்தான் நானும் கேக்குறேன். பணம் ரெடி ஆயிடுச்சா? யாரு பேசுறது? அதான் சொன்னியே, உன்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்த பைத்தியக்கார வீரசிங்கம் பேசுறேன்டா. குமார் என்ன? ஆமாடா, என் பேரை சொன்ன என் போனை என்னைக்கு நீ அட்டன் பண்ணிருக்க? அதை விடுறா, என் செல்லம், என் கண்ணு. இப்ப எங்க இருக்க? அண்ணே, அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருங்க, உங்க இதயத்துல தான் இருக்கேன். டேய் விளையாடாத. மதுரையில இருக்கனே, உங்க வேலையத்தான் வந்தேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை பாக்கெட்ல வச்சுட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாளை காலைல 10 மணிக்கு டானு உங்க காசை வாங்கிக்கங்க. உனக்கு எதுக்குடா இந்த வீண் சிரமம்? நானும் மதுரையில தான் இருக்கேன். எங்க டட்டடான்னு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரு. நான் மாட்டு தாவணில இருக்கனே. நான் மட்டும் என்ன மாட்டு பாவடையில இருக்கேன் நான் சொன்னேன். அப்படியே லேசர் ரைட்ல திரும்பி பாருடி செல்லம். ஹலோ, சிக்னல் இல்லையே. ஹலோ டேய், பேச போறானே டேய். ஏய், எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? இப்பதானே வரீங்க? இப்பதான். அடுத்து பணம் வாங்க வேணாமா? போ. அண்ணே வணக்கம்ண்ணே. என்ன பணம் வேணும்ண்ணே. எவ்வளவு? 5000 தாங்கண்ணே. ரொம்ப அவசியமோ? ரொம்ப அவசியம்ண்ணே. அது வந்து நான் சொல்றேன். அப்பா மேல போய் சேர்ந்துட்டாரு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தங்கச்சிக்கு கல்யாணம், தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இது எல்லாத்தையும் நான் கொடுக்குற 5000 நீ கரெக்ட் பண்ணிடுவேன். அப்பனா ஒண்ணு செய்யு. என்ன செய்யணும் தம்பி? அங்க என்ன தெரியுது? கரண்ட் போஸ்ட்ண்ணே. அதுக்கு பக்கத்துல என்ன தெரியுது? நமிதா பாடண்ணே. எங்க குடுகுடுன்னு ஓடி போய் தொட்டுவா. அண்ணே, கடன் கொடுக்கறதுக்கும் நமிதா போஸ்ட் தரத்துக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்கு? தம்பி, உனக்கு பணம் வேணுமா பதில் வேணுமா? பணம் தானே வேணும். அப்புறம் என்ன குடுகுடுன்னு ஓடி போய் தொட்டுவா? அட ராஸ்கோல், தொட்டுவா சொன்னா தடவிட்டா வர. எங்க இன்னொரு தடவை ஓடி போயிட்டு வா. இதுதான் உன் ஸ்பீடா? இல்லைங்கண்ணா, இன்னும் வேகமா ஓடுங்கண்ணா. அப்ப இன்னும் வேகமா போய் தொட்டு வா. உனக்கு பணம் எல்லாம் கிடையாது, நீ போயிட்டு வா. நீ மணிக்கு 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுற. என்கிட்ட பணம் வாங்குறதுக்கே இந்த ஓட்ட ஓடுறிய. என்கிட்ட பணம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஓட்ட ஓடுவேன்னு புரிஞ்சு போச்சு. தம்பி, ஒன்னளவுக்கு விரட்டி உங்ககிட்ட இருந்து என்னால பணத்தை வசூல் பண்ண முடியாது. தயவு செய்து விட்டுரு. ஓடி ஓடி உழைக்கணும் ஊர் குடுறா. சொல்லையா வாங்கினேல, நாளைக்கு எழுதிக்கலாம். ஐயோ, இவனா? சத்யா மாதிரி இருக்கு. சத்யா, ஹெல்மெட் மாட்டி போனா தெரியா நினைச்சா?